மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாரும் எழுந்துக்கோமா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு ஜெபம் சொல்ல போறோம். இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் என்றால், பரலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்களையே பேச வைக்கக்கூடிய ஜெபம். எப்படிப்பட்ட ஜெபம் இது? பரலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்களை பேச வைக்கக்கூடிய ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபத்தை இப்ப நம்ம சொல்ல போறோம். இதை சொல்றதுக்கு முன்னாடி சரிங்களா, என்னைக்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரை கூப்பிட்டுருவோம். இன்னைக்கு எப்படி கூப்பிட போறோம்னா, ஆண்டவரை வந்து ஸ்பெஷலா கூப்பிட போறோம் அப்படின்னா, உபாகமம் 32 11 12 வரை பிரதர் வாசிங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, தன் சட்டைகளை விரித்து, தன் சட்டைகளை விரித்து, அவைகளை எடுத்து, அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டுகிறது போல இருந்தது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். இப்ப என்ன நடக்குது? கழுகு தன்னுடைய குஞ்சுகளை வந்து சட்டைகளை சுமந்துக்கிட்டு போறது போல கர்த்தர் வந்து அவனை வழி நடத்தினாராம். இப்போ அந்த சட்டைகள் இங்க வரும்படியாக நம் ஒவ்வொருவரையும் மூடுபடிக்காக ஜெபிக்க போறோம். சரிங்களா? இதுதான் வந்து சங்கீதத்தில் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் அப்படின்ட்டு தாவீது அழகா பாடியிருக்கார். சரிங்களா? இப்போ இந்த ஜெபத்தை சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் எல்லாருமே உங்க கைகளை வந்து விண்ணகத்தை நோக்கி உயர்த்திக்கங்க. நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க, இல்லை இங்க ஸ்லைடையும் பார்த்துக்கங்க. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆண்டவர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கைகளை உயர்த்தி Praise the Lord. ஆண்டவரை கூப்பிட்டாச்சு. இப்ப அடுத்து யாரை கூப்பிட போறோம்? மாதாமாவை. இந்த 2 பேர் இருந்ததா அந்த களம் எப்படி இருக்கும்? நம் சார்பாக இருக்கும். இப்ப அம்மாவை கூப்பிடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அசிஷ்ட மரியாளே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் அமர்ந்துக்கங்க. இன்னைக்கு நாம தியானிக்கக்கூடிய இந்த அமர்வுல தியானிக்க போற வசனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவெளிப்பாடு 1:3 வசனம். 1வது அதிகாரத்தில் 3வது வசனம். இந்த இறைவாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைபிடிப்போரும் பேறு பெற்றோர். இதோ காலம் நெருங்கிவிட்டது. திரும்ப ஒரு படிக்கிற இந்த வசனத்தை.
இந்த இறைவாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைபிடிப்போரும் பேறு பெற்றோர். இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது. இப்ப இந்த வசனத்தை நீங்க உற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 விஷயத்தை ஆண்டவர் மறைச்சு சொல்லியிருப்பாரு. என்னைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம பைபிள் படிக்கும் பொழுது இந்த 2 நாள்ல சகோதரர்கள் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, வேதாகமத்தையும் சாட்சியாகமத்தையும் வைத்து பார்க்க வேண்டும். வேதாகமம் என்பது பழைய ஏற்பாடு, சாட்சியாகமம் என்பது புதிய ஏற்பாடு. இந்த 2ஐயும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தேவன் நம்மிடத்தில் என்ன பேச வருகிறார் என்றது நமக்கு மிக தெளிவாக புரியும். இப்ப பாருங்களேன், இந்த வசனம் 4 குறிக்கிறது, 4 காரியங்களை. 1 இறைவாக்கை குறிக்கிறது. எப்படி? இந்த இறைவாக்கை படிப்போரும் அப்படின்ட்டாங்க. அப்போ ஒரு இறைவாக்கு இது இருக்கான். அடுத்து இவற்றை யார் இந்த பேறு பெற்றோர்? யார் இந்த பேறு பெற்றோர் அப்படின்னா இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைபிடிப்போரும் பேறு பெற்றோர். இந்த பேறு பெற்றோர் யாரு? 2வது. 3வது, இந்த இறைவாக்கு யாருக்கு சொல்லப்பட்டது? கடைசியாக ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிப்பு செய்தி, காலம் நெருங்கி விட்டது. இந்த நாளை இப்ப நம்ம இந்த அமர்வுல தியானிக்க போறோம். சரிங்களா? முதல்ல இறைவாக்குனா என்ன? இறைவாக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா கடவுள் சார்ந்த செயல்களை தம் ஊழியர்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு பேர் தான் இறைவாக்கு. நிறைய பேத்துக்கு இந்த பிராமிசிங் வாக்கு தத்தத்துக்கும் இறைவாக்குக்கும் கொஞ்சம் குழப்பிக்குவாங்க. வாக்கு தத்தம் என்பது வேறு, இறைவாக்கு வேறு. இந்த இறைவாக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 விஷயத்தை தான் எப்போதுமே மையமா வச்சிருக்கும். 1 தேவனுடைய திட்டத்தை பற்றி, கடவுளுடைய பிளானை பத்தி இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எசையா 7:14, ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அடுத்து பாருங்களேன், தானியேல் 9:26, அதன் பிறகு திருப்பொழிவு செய்யப்பட்டவர் குற்றமற்றவராய் இருந்தும் கொலை செய்யப்படுவார். இப்போ இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே ஒரு வசனத்தை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா பொது மொழிபெயர்ப்புக்கும் பழைய நம்மளுடைய கத்தோலிக்க மொழியில் இருக்கக்கூடிய அந்த ஒதுக்குமொழிய வித்தியாசம். பொது மொழிபெயர்ப்புல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அதன் பிறகு திருப்பொழிவு செய்யப்பட்டவர் குற்றமற்றவராய் இருந்தும் கொலை செய்யப்படுவார் என்று. பழைய மொழிபெயர்ப்புல தானியேல் 9:26 விதமாய் சொல்கிறது, அந்த 62 வாரங்களுக்கு பிறகு மெசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல. அப்போ கடவுளுடைய பிறப்பையும் கடவுளுடைய இறப்பையும் அந்த தேவ திட்டத்தை பத்தி இறைவாக்காக எசையா வழியாகவும் தானியேல் வழியாகவும் சொல்றார் ஆண்டவர். 2வது பாத்தீங்கன்னா எச்சரிப்பு செய்தி இருக்கும் இறைவாக்குல. எச்சரிப்பு செய்திக்கு பாத்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு எங்க சொல்லலாம் அப்படின்னா நோவாவை வான் பண்ணுவார். என்ன வான் பண்றாரு? ஒரு பேழையை செஞ்சு நீயும் உன் மக்களும் நான் அனுப்பக்கூடிய சகல ஜீவராசிகளையும் அதற்குள் சேர்த்துக்க, மழை வரப்போகுது, பூமி வெள்ளத்தால் மூழ்கடிக்க போகுது, ஒரு வார்னிங் செய்தி கொடுக்கிறார். சரிங்களா? அப்போ இது பாத்தீங்கன்னா இறைவாக்குல எச்சரிப்பு இருக்கும். அடுத்து 3வதா பாத்தீங்கன்னா இறைவாக்கு எதை குறித்து இருக்கும் அப்படின்னா நியாய தீர்ப்பை குறித்து இருக்கும், ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து இருக்குங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட்? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமத்தை எடுத்துக்குவோமே, விடுதலை பயணங்கள்ல மோயிசன்ட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ போய் பார்வோன்ட்ட சொல்லு, என்னுடைய மக்கள் அனுப்ப சொல்லு. அவன் அனுப்ப மாட்டான், நான் வாதைகளை அனுப்புவேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு அடிக்கோட்டிட்டு ஒரு வசனம் இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, தேவன் அந்த பாஸ்கா அந்த நடக்கக்கூடிய அந்த அன்னைக்கு எகிப்திய தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் என்ன பண்றாரு? நியாய தீர்ப்பு கொடுக்கிறாரு. அப்போ இந்த இறைவாக்கு பாத்தீங்கன்னா எப்போதுமே 3 விஷயத்துல இருக்கும். 1 என்னது? தேவ திட்டம், கடவுளுடைய காட்ஸ் பிளான். 2வது வார்னிங் நியூஸ், எச்சரிக்கை செய்தி இருக்கும். 3வது பாத்தீங்க அப்படின்னா நியாய தீர்ப்பை பற்றினதா இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட இந்த இறைவாக்க என்னைக்குமே ஆண்டவர் யார் வழியா தருவார் அப்படின்னா, வாசியுங்கள் 2 பேதுரு 1:21, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு. அப்ப கடவுளுடைய பரிசுத்த ஆவி வச்சிருக்கக்கூடிய ஆள்
சொல்லக்கூடிய விஷயம்தான் இறைவாக்கு. அதுவும் இந்த 3 விஷயத்தை சார்ந்திருந்தா மட்டும்தான் இறைவாக்கு. இந்த 3 தாண்டி நீ வீடு கட்டுவ, ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னா அது பேர் இறைவாக்கு கிடையாது. புரியுதுங்களா? பிராமிசிங் வாக்குத்தத்தம் வேறு, இறைவாக்கு வேறு. அப்போ இங்க நமக்கு பாத்தீங்கன்னா இப்ப இறைவாக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த இறைவாக்கு யாருக்கு சொல்லப்பட்டது? இப்ப அதான் இப்ப அடுத்த கேள்வி. முத நாள் எல்லோரும் வந்தோம், கல்வாரி பாடுகள்ல கிறிஸ்துவனுடைய அன்பை பெற்றுக்கிட்டாச்சு. 2வது நாள் தேவனுடைய அன்பை சுவைத்து விசுவாசத்தை பெற்றுக்கொண்டோம். இன்னைக்கு 3வது நாள் இந்த அமர்வுல இருக்கக்கூடிய இந்த ஷெட்யூல் டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா எதை அடிப்படையாக கொண்டிருக்கும் என்றால் மகா பரிசுத்த விசுவாசத்தை. விசுவாசத்தை தாண்டி ஒரு அடுத்த லெவலில் ஒரு ஃபெய்த் இருக்கான். அந்த ஃபெய்த்துக்குரிய மக்களா நாம மாறணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைப்புகள் எல்லாம் அதை சார்ந்து இருக்கும். அதுல பாருங்க, இப்போ இந்த இறைவாக்கு யாருக்கு சொல்லப்படுகிறது? 1 கொரிந்தியர் 14:22 இறைவாக்கு உரைப்பதோ நம்பிக்கை கொண்டிராதோருக்கு அல்ல, நம்பிக்கை கொண்டோருக்கே அடையாளமாக இருக்கிறது. யாரெல்லாம் இயேசுநாதர் தான் மெய்யான தேவன் விசுவாசிக்கிறீங்களோ, இவர் மகா பரிசுத்த தாயாகி அன்னை மரியாள் வயிற்றில் பிறந்தார், இவங்களை வச்சுதான் நமக்கு மீட்பு இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்களோ, இவங்களுக்கு மட்டும்தான் இறைவாக்கு. இது எல்லாத்துக்குமே கிடையாது. சும்மா அந்த போற வரவனுக்குலாம் தூக்கி கொடுக்கிறது கிடையாது. விசுவாசிக்கிறவனுக்கு மட்டும்தான் இறைவாக்கு என்னைக்குமே செயல்படும். 3வதா பாத்தீங்கன்னா அடுத்து இந்த இறைவாக்கு யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஒரு 3 பேரை சொன்னேன். யார் பாக்கியவான்கள், பேர் பெற்றோர்? அதை பாருங்களேன். இதில் எழுதியிருக்கிறவைகளை கைகொள்கிறவர்கள் பேர் பெற்றோர். எழுதியிருக்கிறவைகள் அப்படின்னா என்ன? ஏதோ கடவுள் ஒரு ரூல்ஸை கொடுத்துருக்காரு, அந்த ரூல்ஸை வந்து என்ன பண்ணணுமா, ஃபாலோ பண்றவன் பேர் பெற்றோர் அப்படின்றாரு. அப்படி என்ன ரூல்ஸுங்க? ஒரு 4 ரூல் தான். பாத்தீங்கன்னா தங்களின் ஆடைகளை, என்னைக்குமே பைபிள் படிக்கும் பொழுது ஆண்டவற்றை மன்றாடி பரிசுத்த ஆவியை வச்சு படிங்க. ஒவ்வொரு வார்த்தையிலும் மிக கவனமாக படிக்க வேண்டும். ஆடைன்னு இருக்கா, ஆடைகளை இருக்கா, சிங்குலர் இருக்கா, ப்ளூரல் இருக்கா? ஆடைகளை. ஆடைகளை அப்படின்னு இருக்கு. தங்களின் ஆடைகளை ஆயத்தமாக வைத்திருப்போரும் விழிப்பாய் இருப்போரும் பேறு பெற்றோர். 2வது பாருங்க யாரு அப்படின்னா, ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். 3வது இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர். இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர். கடைசியா பாத்தீங்கன்னா முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர். இது நிறைய பேர் இதை படிக்கும் பொழுது என்ன தோணும் அப்படின்னா, இது எல்லாமே பரிசுத்தவான்களுக்கும் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தானே, ஏன் இது வந்து இங்க கொண்டு வந்திருக்கீங்க பிரதர்? காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வருவோமே, தங்கள் ஆடைகளை ஆயத்தமாக வைத்திருப்போரும் விழிப்பாய் இருப்போரும் பேறு பெற்றோர். ஆடைகள்னா என்ன? யூசுவலா நம்ம ட்ரெஸ்ஸை வந்து எப்பங்க ரெடியா வச்சிருப்போம்? எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போகணும், சரிதானே? இல்லை எங்கேயாச்சும் ஒரு டூருக்கு போனால் என்ன பண்ணுவோம்? ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருப்போம். இங்க என்ன சொல்றாரு? ஆடைகளை ஆயத்தமா வச்சிருக்கணுமா. அப்போ எங்கேயோ ஆண்டவர் என்ன பண்றாரா, நம்மள கூட்டு போறாராம். அது எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கல்யாணத்துக்கு. என்னடா அது கல்யாணத்துக்குன்றாங்களே, பல பேர் சிந்தனை வந்திருக்கும். பரலோகத்துக்குன்னு சொல்லியிருப்பாரு, கல்யாணத்துக்கு. கல்யாணத்துக்கு தான். இந்த கல்யாணம் எங்க நடக்குது அடுத்து பார்ப்போம். இந்த ஆடை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடைகளே அப்படின்ட்டாங்க. இப்போ நீங்க இந்த 3 நாள் ப்ரேயர் மீட்டிங் வந்திருப்பீங்க. யூஸ்வலாக என்ன பண்ணியிருப்போம்? ஒரு 3 ட்ரெஸ் எடுத்து வந்திருப்போம். வெள்ளிக்கிழமை 1, சனிக்கிழமை 1, ஞாயிற்றுக்கிழமை 1. அதே போல அந்த கல்யாணத்துக்கு போறதுக்கு எத்தனை ட்ரெஸ்? 3 ட்ரெஸ். அது என்னென்ன ட்ரெஸ்? மொதல் இது பாருங்க, மீட்பெனும் ஆடையை அணிந்து கொள்வார்களாக. ஒரு 2 நாளாகமும் 6:41. மீட்பு எனும் ஆடை ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் வந்துருச்சுங்களா? இப்போ இந்த மீட்புனா என்ன? பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பேர் தான் மீட்பு. சிலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரிந்து போன சகோதரர் சொல்லுவாங்க, பிரதர் நீங்க வந்து ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? இந்த ரட்சிக்கப்படுதல் அப்படின்றது இறுதி வரை நிலைச்சிருக்கவன் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பான், சரிங்களா? இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மூல மொழிபெயர்ப்பில் ரட்சிப்புன்னு சொல்லப்பட்டிருக்கும். ரட்சிப்பு என்னும் ஆடை அப்படின்னு இருப்பாங்க. நம்ம பாவம் செய்யாம இருந்தோம்னா ஒரு ஆடை கொடுக்கப்படும், அந்த ஆடை வச்சுக்கணுமா?
ரெண்டாவது பாருங்களேன், என்ன ஆடையா? அறத்தை அணிந்தேன், அது என் ஆடையாயிற்று. யோபு 29:14 சொல்றாரு. பழைய மொழிபெயர்ப்புல கொஞ்சம் அழகா இருக்கு. எப்படி இருக்கு? நீதியை தரித்து கொண்டேன். அது என்னங்க நீதி? நீதினா என்ன? நம்மளோட எல்லா சிந்தனைக்கும் வரக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா, நீதினா நல்லது பண்றது. கண்டிப்பா இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா பைபிள்ல நீதின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது என்ன நீதி? தேவனை தேடாத மனிதனும் நல்லதுதான் பண்றான், அவன் பரலோகத்திற்கு வருகிறானா? அவன் தேவனை தெரிந்து கொள்கிறானா? அது நீதியாக இருக்கிறதா கடவுளுடைய பார்வையில? அதான் இங்க கேள்வி. அப்ப தேவன் எதிர்பார்க்கக்கூடிய நீதி என்னன்னா, வாசியுங்கள் ரோமர் 4:5. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். எப்படியா? ஒருவன் எதுவுமே செய்யாட்டியும் நீதிமானாக ஆக்குகிற கடவுளிடத்தில் நம்பிக்கை வைத்தா அவனுடைய என்ன சொல்றது, அந்த நம்பிக்கை எப்படி ஆயிடுதான்? அவனுக்கு நீதியா மாறிடுமா? அப்ப நீங்க கடவுளை நம்புனீங்கனாலே அது உங்களுக்கு எப்படி நீதி ஆயிடுது? நீதி அப்படின்றது பாத்தீங்கன்னா, கடவுள் தேவன் மீது வைக்கக்கூடிய விசுவாசத்துக்கு பேர் தான் நீதி. அதனாலதான் பாத்தீங்கன்னா அபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்ப நீதினா புரியுதுங்களா? நீதினா என்ன? கடவுள் மீது நாம் வைக்கக்கூடிய விசுவாசம். ரோமர் 4:5 மிக தெளிவாகவே போட்டிருப்பார் ஆண்டவர். அடுத்து மூணாவதா ஒரு ஆடை, மனத்தாழ்மை என்னும் ஆடை. இது எங்க 1 பேதுரு 5:5 சொல்லியிருக்காரு. மனத்தாழ்மைன்றது என்ன? தாழ்ச்சி. தாழ்ச்சிக்கு மிகப்பெரிய உதாரணம் தாய் மரியாள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மூணாவதா ஒருத்தரையும் சொல்லலாம். யாரை சொல்லலாம் அப்படின்னா, யோவான் ஸ்நாபக அருளப்பர். ஏன் அப்படின்னா, கடவுளுக்கே ஞானஸ்தானம் கொடுத்தாரு, சரிதானே? இயேசுனாருக்கே அவர் தான் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. ஆனா என்ன சொன்னாரு? அவருடைய மிதியடியை தொடர்றது கூட எனக்கு தகுதி கிடையாதியா அப்படின்னாரு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா, இவர் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கும்போது இயேசுனார் வருவார். அப்ப யோவான் சொல்லுவார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்றவாரு. அப்ப என்ன அர்த்தம்? இவரை பார்த்துக்கங்க, இவரை பிடிச்சிக்கங்க, இவர் வழியா தான் உங்களுக்கு மீட்பு அப்படின்னு சொல்லி இதோ தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்றாரு. அதைத்தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருப்பலியில நம்மளுடைய குருவானவர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த நன்மையை எடுத்து அப்பத்தை எடுத்து உயர்த்தும் பொழுது என்ன பண்றாங்க? தன்னை மறைச்சுக்கிறாங்க. இதோ கடவுளின் செம்மறின்ட்டு ஃபாதர்ஸ் மாஸ்டர் சொல்றாங்கல்ல. அப்ப காரணம் என்ன அப்படின்னா, யோவானுடைய அந்த டீச்சிங் தான் பாத்தீங்கன்னா நமக்கு திருப்பலியில சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்மளுடைய மாஸ்ல கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கக்கூடியது. அதனால பைபிள்ல இல்லாத விஷயத்தெல்லாம் நம்ம திருப்பலி கடைபிடிக்கிறோம். மிக பிரமாதமாக ஆண்டவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய தாய் திருச்சபையை. அப்ப பாருங்களேன், இந்த 3 விதமான ட்ரெஸ் வேணுமா? மீட்புன்ற ட்ரெஸ் இருக்கணுமா, நீதின்ற ட்ரெஸ் இருக்கணுமா, மனத்தாழ்மை என்கின்ற ட்ரெஸ் இருக்கணுமா? இந்த மனத்தாழ்மைக்கு இன்னும் ஒன்று சொல்லலாங்க. நம்ம எப்படி இருந்துக்கலாம் மனத்தாழ்மையா அப்படின்னா, தன்னைய மறைச்சிட்டு கடவுளை வெளிப்படுத்தணும். அது எப்படி தன்னைய மறைச்சிட்டு கடவுளை வெளிப்படுத்துறது? நீங்க நல்லா சமைச்சிருக்கீங்க, இப்ப பெண்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க, நான் நல்லா சமைச்சேன் அப்படின்னு சொல்லாம, ஆண்டவர் என்னை நல்லா சமைக்க வச்சாரு, இதை சொல்ல முடியுதான்னு பாருங்க. சகோதரர் நிறைய பேர் ஆண்கள் இருக்கிறாங்க, நீங்கள் செல்வ சீமான்களாக இருக்கலாம், நான் கோடீஸ்வரன் சொல்லாம ஆண்டவர் என்னை வளமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி கடவுளை உங்களால முன்னிறுத்த முடியுதா? மாணவர்கள் இருக்கீங்க, மாணவிகள் இருக்கீங்க, நீங்க நல்ல மார்க் எடுக்கிறீங்கன்னா ஆண்டவர் என்னை நல்ல மார்க் எடுக்க வச்சிருக்கார், இப்படி உங்களால சொல்ல முடிஞ்சுன்னா இதுக்கு பேர் தான் மனத்தாழ்மை. ஏன் அப்படின்னா, என்னைய மறைச்சுக்கிட்டு கடவுளை வெளிப்படுத்துறேன். இன்னொன்னு இருக்கு, இது என்னன்னா தன்னை ஒண்ணு பாத்தீங்கன்னா தன்னை மறைத்து வெளிப்படுத்துறது, இன்னொன்னு தன்னை மறுத்து தேவனை மகிமைப்படுத்துவது. தன்னை மறுத்து தேவனை மகிமைப்படுத்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க ஒரு காரியம், நன்மையான காரியங்கள் நீங்கள் செய்யும்படிக்கு தேவன் உங்களுக்கு கிருபை செஞ்சிருக்காரு. யாராச்சும் வராங்க, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தையா, சூப்பர்யா, நல்லா நீ இப்ப செஞ்ச ஹார்ட் ஒர்க்கு, நான் செய்யல, கடவுள் எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி அந்த குளோரியை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் மனத்தாழ்மை. கொஞ்சம் இனிமேல் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மனத்தாழ்மைக்கு ட்ரை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாம் அந்த மகா பரிசுத்த விசுவாசம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு நம்ம கடந்து போயிடுவோம். அடுத்து பாருங்க, ஏற்கனவே சொன்ன ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னு சொன்னேன், சரிதானே? ஞாபகத்தில் இருக்கா? எந்த கல்யாணமா? இப்ப ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். முன்னாடி ஆடைகளை
ஆயத்தமா வச்சிருந்தவங்க பேர் பெற்றவங்களாம் அந்த ஆடைகள் எங்க ஆயத்தமாமா? கல்யாணத்துக்கு போறதுக்கு. இப்ப இந்த கல்யாணம் யாருடைய கல்யாணமா? ஆட்டுக்குட்டியினுடைய கல்யாணம். ஆட்டுக்குட்டி யாருங்க? இயேசு கிறிஸ்து. ஏன்னா யோவான் சொல்லுவாரு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி, இதோ செம்மறிய பண்ணுவாரு. இப்போ ஆட்டுக்குட்டிக்கு கல்யாணமா? பல பேருக்கு கொஞ்சம் இடரலா இருக்கு. அதனால இயேசுனாருக்கு கல்யாணமா? நமக்கு கல்யாணம் ஆனிச்சா அதை ஏத்துக்குவோம் நம்ம. அது என்ன இயேசுனாருக்கு கல்யாணமாம்ல? ரைட்டு. அடுத்து ஒரு பெரிய கியூரியாசிட்டி எல்லாத்துக்கும் வரும், மணமகள் யார்? அப்ப மணமகளை பத்தி பின்னாடி சொல்றேன். இந்த ஆடையை குறித்து இங்க வருவோம், மீண்டும் வருவோம். இந்த ஆட்டுக்குடிய திருமணத்துக்கு ஆடை அவசியமாக இருக்கிறது என்று வாசியுங்கள். மத்தேயு 22:11-13. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. ஓகே பிரதர், நான் சுருக்கமா அந்த சம்பவத்தை சொல்லிடுறேன். வேதத்தில் நடந்த நிகழ்வு. ஒரு ராஜா கல்யாணம் வைக்கிறாரு தன் மகனுக்கு. எல்லாத்தையும் கூப்பிடுறாரு, பெரிய பெரிய செல்வந்தர்களையும் அவருடைய சொந்த பந்தங்களை எல்லாம் கூப்பிடுறாரு. எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க? தனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி அந்த திருமணத்துக்கு யாரும் வரல. உடனே என்ன பண்றாரு? தெருவுல போய் ரோட்ல சுத்திட்டு இருப்பான் பாரு, அவனை எல்லாம் கூட்டிட்டு வா அப்படின்ட்டாரு ஆண்டவர். உடனே என்ன பண்றாங்க? பணியாட்கள் போய் எல்லாத்தையும் கூட்டு வந்துடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பணியாளுக்கு என்ன இருக்கு? இல்ல ஆடை இல்ல, திருமண ஆடை இல்ல. ஆனா கூட்டு வந்தது யாரு? வேலையால் தான் கூட்டு வந்திருக்கான். ஆனா இங்க ஆடை இல்ல. உடனே என்ன பண்ணிடுறாரு? ஆடை இல்லை, இவனை தூக்கி பற்கடிப்பு உள்ள இடத்துக்கு போட்டுருங்க அப்படின்றாரு. ஏன்? என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா பைபிளை படிக்கும் போது? காரணம் இருக்கு. எதற்கு அந்த ஆடை நமக்கு வேணும்? எதனால நாம் அங்க அழைக்கப்பட்டிருக்கோம்? இங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சொந்த பந்தங்கள், அவருடைய மக்கள் என்பது இஸ்ராயேல். இஸ்ராயேல் பீப்புள்கிட்ட போறாரு இயேசுனாரு, யாரும் அவரை ஏத்துக்கல. உடனே என்ன பண்ணிட்டாரு? புறஜாதி மக்களாகிய தெருவில் சுத்துறவங்களாகிய நம்மளை தேடி வந்துட்டாரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? இயேசுவே ஆண்டவர் சொல்றோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே மெய்யான தெய்வம்னு சொல்றோமா? பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த மாற்றம் பாத்தீங்கன்னா இதை ஏத்துக்கிட்ட நம்மை நோக்கி அவர் வந்துட்டாரு. இப்ப வந்ததுக்கு அப்புறம் நம்மளை என்ன பண்ணிட்டாரு? அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போறாரு. ஏற்கனவே சொன்னேன், செம்மறியுடைய மனவிருந்துல கல்யாணம். மாப்பிள்ளை யாரு? ஆட்டுக்குட்டிக்கு கல்யாணம். இப்ப இந்த ஆட்டுக்குட்டி யாரு? இயேசுநாதர் தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த மணமகள் யாரு? அந்த மணமகளுக்கும் இந்த ஏழைக்கும் அர்த்தம் தொடர்பு இருக்கிறது. என்ன தொடர்பு? 2 கொரிந்தியர் 11:2. மணமகள் யாருன்னு பாருங்க. கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கும் உங்களுக்கும் இடையே மன ஒப்பந்தம் செய்துள்ளேன். அவர் முன் உங்களை கற்புள்ள கன்னியாக நிறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம். இப்ப மணமகள் யாருப்பா? நம்ம தான். ஏத்துக்க முடியுதா உங்களால? நிறைய பேத்துக்கு ஒரு இடல் இருக்கும். என்ன இடல்? நான் வந்து ஜென்ஸ், நான் மேல், நான் எப்படி வந்து கற்புள்ள கன்னியா இருப்பேன்? பல பாட்டிங்களுக்கு நான் வயது முதிர்ந்த பாட்டி, நான் எப்படி கன்னியா இருப்பேன்? இதற்கும் வேதத்தில் ஆண்டவர் வந்து பதில் வச்சிருக்கிறாரு. வாசியுங்கள். கலாத்தியர் 3:28. கலாத்தியர் 3:28 நோட் பண்ணிக்கங்க. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்போ நல்லா பாருங்க, ஆடை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? மணமகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப மணமகள் ட்ரெஸ் இல்லாம உள்ள போனா உள்ள விடுவாங்களா மாட்டாங்களா? மாட்டாங்க. அப்ப மணமகள்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனால நீ வெளியில கிளம்புன்னு விரட்டுறாங்க. புரியுதுங்களா? அடுத்ததாக, இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர். இது பழைய மொழிபெயர்ப்புல கொஞ்சம் அழகாவே இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். அது என்னங்க? இயேசுநாதர்கிட்ட போனா வாழதான் முடியும், சாகவா முடியும்? உண்மைதான் நான் கேட்கிறது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்களாம். இல்லை நம்மளுடைய பழைய பொதுமொழி பேப்பர் பாருங்க, இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்பவர். அது என்ன இணைந்த நிலையில் இறப்பவர் அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாருமே ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இவர் ஒருவரே மெய்யான தேவன் புடிச்சுக்கிட்டு இப்படியே வாழ்ந்து இவரை பத்தி நம்மளால முடிஞ்ச ஒரு 2 பேர்த்தையாச்சும் சொல்லிட்டு மறிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணிடுவோமா? கடவுளோட இணைஞ்சிருவோமா? ஆனா இங்க என்ன போட்டிருக்காங்க? இறந்த நிலையில், சாரி, இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர். இங்கே வந்து மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். அது என்னங்க? மரிச்சிட முடியுமா? கர்த்தருக்குள்ள போய் ஒருத்தன்
முடியவே முடியாது. ஏன்னு கேளுங்க, இந்த வசனத்தை பாருங்க, கொலேசியர் 3:3-4. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைஞ்சிருக்கு. எப்பா நீங்க செத்துட்டீங்கப்பா, கர்த்தருக்குள்ள நீ இறந்துட்ட, கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு இந்த பூமியில நீ இறந்துட்ட. ஆனா உன்னுடைய ஜீவன் இப்ப எங்க இருக்கான்? இயேசுநாதருக்குள்ள கடவுள்கிட்ட மறைஞ்சிருக்கான், பிதா கிட்ட மறைஞ்சிருக்கான். 4வது வசனம் சொல்லுது, நம்முடைய ஜீவனாகி கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அப்ப இயேசுநாதர் வரும்போது இயேசு கிறிஸ்துவானவர் எந்த ஒரு மகிமையில் இருந்தாரோ அந்த மகிமையை நமக்கு கொடுத்து நம்மளை வெளிப்படுத்துவாராம். இதை கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்ல போய்க்குவோமே, எதிர்பக்கத்துல போனோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தன் கடவுளை பத்தியே தெரிஞ்சுக்காம பூமியில செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் எங்க போயிடுவான் அப்படின்னா, அப்படியே இயேசுநாதருக்கு ஆப்போசிட்டா யார் அந்த பக்கம் இருக்கா? சாத்தான் இருக்கான். சாத்தான்கிட்ட போயிடும் அந்த ஆத்மா, சாத்தானோட போய் சாத்தானோட கலந்து கடைசியில் என்ன ஆயிரும்? எரி நரகத்துக்கு தள்ளப்பட்டுருவான். அடுத்து பாருங்க, முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர். கடவுளுக்குள்ள மரிக்கிறவங்க பேறு பெற்றவங்க. இப்ப எப்படியா? முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர். அது என்னங்க முதலாம் உயிர்த்தெழுதல்? அப்போ 2வது ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கா? உண்மைதானே? முதலாம் உயிர்த்தெழுதல்னு போட்டா அப்ப 2வது மறுபடியும் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கும் போல இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர். 1 கொரிந்தியர் 15:23 இவ்விதமாய் சொல்கிறது, அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். முதற் பலன் அப்படின்னாலே பைபிள்ல வந்து ஒரு விசேஷமானதுங்க. நீங்க பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூல்ல ஆபேலுடைய காணிக்கையிலிருந்து எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அந்த ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய அந்த விளைச்சல் இருக்கு பார்த்தீங்கல்ல, முதற் பலன் அப்படின்றது என்னன்னா, நான் இப்போ ஒரு நிலம் வச்சிருக்கேன், திராட்சை தோட்டம் வச்சிருக்கேன், அந்த திராட்சை தோட்டத்தில் நான் விதை விதைத்து அவைகள் பழங்களை கொடுக்கிற பொழுது அந்த இதெல்லாம் வந்து கொண்டு போய் நேராக ஆண்டவருக்கு நான் காணிக்கையா கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் தான் முதற் பலன். கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் சந்தா கட்டுறதுன்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க, ஒரு அருமையானது. இது என்னங்க, பைபிளில் இருக்குது குறித்து நம்மளுடைய 10 வருமானத்தில் 10 ஒரு பங்கு எடுத்து என்ன பண்ணணுமா? முதல்ல கோயிலுக்கு கொடுத்துருமா. கொடுத்துட்டா என்ன ஆயிருமா? மீதி இருக்கக்கூடிய எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டுரும். 1000 ரூபா இருக்குன்னா 100 ரூபா கோயிலுக்கு கொடுத்துட்டீங்கன்னா 900 ரூபா ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இது கொடுக்குது. இதான் அந்த முதற் பலன். சரிங்களா? இப்போ இங்கே என்ன பாருங்களேன், மரித்தோரில் கிறிஸ்து முதற் பலனானார். இயேசுநாதர் முதற் பலன் ஆயிட்டாரு. இப்ப அவருடையவர்கள் யாருங்க? இந்த அவருடையவர்கள் இப்ப விசுவசிக்கிறீங்கல்ல, இயேசுநாதர் தான் மெய்யான தேவன் அப்படின்ட்டு, நீங்களும் நானும் தான் அவருடையவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவரோடு உயிர்ப்பிக்கப்படணும். இப்ப இங்கதான் இது நிறைய பேத்துக்கு அது எப்படி? அப்ப 2ஆம் உயிர்த்தெழுதல் இருக்கா? முதல்ல ஒரு இருக்கு, ராப்சர் எடுத்துக்கொள்ளப்படுதல். அப்ப இயேசுநாதர் வருவாரு, வந்துட்டு என்ன பண்றாரு? அவருடைய மக்களை கூட்டிட்டு போயிடுறாரு. திரும்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 வருடம் அரசாட்சி பூமியில் நடக்கும். அப்ப என்ன பண்றாரு? தன்னுடைய மக்களோட வர்றாரு. முதலாம் உயிர்த்தெழுதற்கு பங்குள்ளவன் பாக்கியவானமும் பரிசுத்தவனுமாய் இருக்கிறான். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கா? அப்படியா? அடுத்து, இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அடுத்து, இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்பதான் நம்ம டாபிக் உள்ள வரப்போறோம், இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு. சரிங்களா? இப்போ இந்த முதலாம் உயிர்த்தெழுதலை இங்க மனசுல வச்சுக்கோங்க. என்னது? முதற் பலனாகிய கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தோன்னா அவரோட சேர்ந்தவங்க அவரோட உயிர்த்தெழுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை எப்படியே மனதில் வைத்துக்கங்க. இப்ப இங்க இன்னொரு காரியத்துக்கு வருவோம். விவிலியம் பாத்தீங்கன்னா நமக்கு 2 விதமான விசுவாசத்தை போதிக்கும். ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை போதிக்கும். என்னது? இயேசுநாதர் மேல நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை. கன்னி மரியாளுக்கு பிறந்தார், விசுவாச பிரமாணத்தில் சொல்றோம்ல, கன்னி மரியாளுக்கு பிறந்தார், நமக்காக பாடுபட்டார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், நமக்காக மீண்டும் வருவார். இது வந்து முதல் விசுவாசம். இது எல்லாத்துக்குமே இருக்கும். கண்டிப்பா அவரை விசுவாசிக்க கூடிய எல்லாத்துக்குமே இருக்கும்.
ஆனா இயேசுநாதர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது இந்த விசுவாசம் மட்டுமல்ல, இதற்கு அடுத்தபடியாக ஒரு விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசத்தின் மீது அந்த விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்கா? பரிசோதனை பண்ணி பாருங்க. அது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு அளிக்கும் தயவின் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை. அது என்னங்க தயவு அப்படின்ற வார்த்தை? தயவு அப்படின்னா தகுதியற்றவனுக்கு காட்டக்கூடிய இரக்கம் தான். இவன் தகுதியே இல்லை, ஆனா இவன் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிச்சைக்காரன்ட்ட போய் 1 ரூபா கொடுக்கறது பதிலாக 1 கோடி ரூபா கொடுக்கறது, அது மாட்டோம், தகுதியே இல்லை, ஆனால் அவனை அள்ளி கொடுக்கறது. அது போல பார்த்தீங்கன்னா தயவு அப்படின்றது தகுதியற்றவனுக்கு காட்டக்கூடிய மகா பெரிய இரக்கம். இந்த இரக்கத்தின் மீது நம்ம நம்பிக்கை வைக்கணும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் இந்த சீடர்கள்ட்ட இது பிரச்சனை வந்துச்சு. லூக்கா 1:45 ஃபர்ஸ்ட் பாருங்க. இங்க என்ன நடக்குது? கப்ரியேல் தூதர் மாதாம்மா கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? நீங்க பரிசுத்த ஆவியால கடவுளை பெற்றெடுப்பீங்க அப்படின்ட்டாங்க. கடவுளுடைய குமாரன் வயிற்றுல வருவாங்கம்மா, அவர் கடவுள் தான் அப்படின்ட்டாங்க. மாதா வந்து பூமியில இருக்கும்போது எப்படி இருந்தாங்க? நம்மை போல சராசரியாக ஒரு மனிதியாக தான் அவங்க எப்படி இந்த வார்த்தைகளை சம்மனசிட்ட கேட்டாங்க. கேட்ட உடனே மாதா என்ன பண்ணாங்க? நம்புனாங்க. இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது அப்படின்ட்டு இதை சொல்லி முடிச்சுட்டு அடுத்து இவங்க எலிசபெத் அம்மாவை பார்க்க போகும்போது எலிசபெத் அம்மா பரிசுத்த ஆவியில நிரம்பி என்ன சொல்றாங்க? ஆண்டவர் உனக்கு சொன்னவைகள் நிறைவேறும் என்று நம்பிய நீ பேறு பெற்றவர். நம்ம கிட்ட வந்து ஒரு சமணசு கற்பனையில் வச்சுக்கோமே, வந்து எப்பா நீ போற, நான் வந்து என்ன பண்ண போறேன், உன் கூட வந்து நிற்பேன், நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு ஒரு சம்மனசு வந்து சொன்னுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நம்புவோமா? நம்ம ஈஸியாக பேயெல்லாம் நம்பிடுவோம். அந்த இடத்துல பேய் இருக்கடா மாப்பிள்ள அப்படின்னா போக மாட்டேன். டேய் அங்கே போய் பாரு இயேசுநாதர் இருக்காருன்னா போக மாட்டேன், நம்ப மாட்டாங்க. பேய் இருக்குன்னா நம்ம நம்புவோம், ஆனால் கடவுள் இருக்காரு என்ன பண்ணுவோம்? நம்பவே மாட்டோம். நம்மக்கிட்ட வந்து ஒரு சம்மனசு சொன்னால் நம்மளால் ஈஸியாக ஏற்றுக்க முடியுமா? வந்தது சம்மனசு தானா? அதுவும் இந்த ஆவி பெற்ற ஆட்கள்கிட்ட இன்னும் பயங்கரமாக பார்க்கலாம். வந்தது சம்மனசா, இந்த சம்மனசு ரூபத்தில் வந்த சாத்தானா, இது வெள்ளை ஆடை அணிந்திருந்ததா, இது கருப்பு ஆடை அணிந்திருந்ததா, இப்படி போயிடுவாங்க. விசுவாசிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவான்? விசுவாசி இல்லை, சாதாரண ஒரு ஆள்கிட்ட வந்தா நம்ப மாட்டேன். ஆனா இங்க மாதா பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட நீ கடவுளையே நீ பெத்தெடுப்பமா அப்படின்னு சம்மனத்தை சொன்ன உடனே இந்த அம்மா நம்பினாங்க. பார்த்தீங்கல்ல, இதுதாங்க மகா பெரிய விசுவாசம், மகா பரிசுத்த விசுவாசம். இயேசுநாதர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோவான் 6:54 ஒரு வசனத்தை சொல்லுவார், அருமையான ஒரு வார்த்தையை. அதுதான் இன்னைக்கு நடக்குது. என்ன? என் சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். சீடர்கள்லாம் உட்காந்துருக்காங்க, 12 பேர்ல எல்லாம் ஒரு குரூப்பே உட்காந்துருக்கு. சொல்லிட்டாரு, எப்பா என் ரத்தத்தையும் என் சதையையும் நீ சாப்பிட்டுட்டீங்கன்னா நீ நிலை வாழ்வை பெற்றிருக்கலாம் அப்படின்னுமே ஒரு டீம் எந்திரிச்சிட்டாங்க. நடக்கிறது பாருங்க. யோவான் 6:60 மற்றும் 66 வசனம். அவருடைய சீடர்கள் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம். அன்றே இயேசுவின் சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து கொள்ளவில்லை. நிறைய பேர் இருந்தாங்க, 12 பேர் மட்டும் கிடையாது இயேசுநாதர் கூட இருந்தவங்க. இவர் வந்து என் ரத்தத்தை என் சதையை நீங்க சாப்பிட்டதாண்டா உங்களுக்கு என்டர்னல் லைஃப் அப்படின்னு என்ன பண்ணிட்டேன்? இந்த ஏதோ வளர்றாரு போல இருக்கு, ரொம்ப இவருக்கு வந்து முத்தி போயிடுச்சு போல இருக்கு, என்ன பண்ணிட்டாங்க? கிளம்பி போயிட்டாங்க. ஆனா 12 பேருமே என்ன பண்ணாங்க? ஆண்டவர் கூட இருந்தவங்க விசுவசிச்சாங்க. ராயப்பர் சொல்றார், யாரிடம் ஆண்டவரை நாங்கள் செல்வோம், வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. இதை விசுவசிச்சதுனால, இந்த மகா பரிசுத்தமா விசுவாசம் இவங்க கிட்ட இருந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? அவர்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ராயப்பரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொன்னாரு? ஓ மேல திருச்சபையை கட்டுறேன் அப்படின்னாரு. ராயப்பர் அதை விசுவசிச்சார். நம்மளை கூப்பிட்டு ஆண்டவர் வந்து எப்பா ஓ மேல திருச்சபையை கட்டுறேன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? யோசிச்சு பாருங்க. என்னை பத்தி என் ஏரியாவில் இருக்கவனுக்கே தெரியாது, இன்னும் என் பெத்தவங்களுக்கே என்னை பத்தி தெரியாது, எப்படி என் மேல நீங்க கட்டுவீங்க? ராயப்பருக்கு அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, விசுவசிச்சாரு. இன்னைக்கு நடந்துச்சா இல்லையா? ராயப்பர் மேல தானே திருச்சபை கட்டப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட விசுவாசம் தான் மகா பரிசுத்தமான விசுவாசம். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் அப்படின்றாரு. எதுக்காகங்க நாம அழைக்கப்பட்டிருக்கோம்? அடுத்து இந்த இறைவாக்குகள் யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு இப்ப அடுத்து 3வது தலைப்பு. இதுல வந்து பாருங்களேன், இயேசுநாதர் மேல நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கையில பைபிள்ல நீங்க திருவெளிப்பாடு இருக்குல்ல, திருவெளிப்பாடுல மட்டும் பாத்தீங்கன்னா எத்தனை இறைவாக்கு இருக்கு அப்படின்னா 500 இறைவாக்கு இருக்கு. திருவெளிப்பாடுல மட்டுமே 500 இறைவாக்குகள் இருக்கு. இது அத்தனையும் படிக்கிறவன் பேறு பெற்றவனா, இல்ல இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரோடு வாழக்கூடிய அந்த வசனங்களை படிக்கிறவன் பேறு பெற்றவனா?
இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரோடு வாழக்கூடிய வசனங்களை படிப்பவன் பேறு பெற்றவன். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த தகுதியற்ற தயவு இருக்கு பாத்தீங்கல்ல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை என்னை அவர் விசுவாசியை அழைக்கல, அத்தனை பேருமே சீடனாகவும் ஊழியக்காரனுமா அழைச்சிருக்காரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா எசாயா 61:6 சொல்றாரு, நீங்களோ ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். என்னைக்குமே முன்னாடி சொன்ன போலதான் சாட்சியாகமம் வேதாகமம். வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எசாயால 61:6 நீங்களோ ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சாட்சியாகமம் பாருங்க, புதிய ஏற்பாடுல திருவெளிப்பாடு 1:6 என்ன சொல்லுது? நம் கடவுளும் தந்தையுமானவர் ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார், இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன அப்படின்றாங்க. அது என்ன? இங்க குருக்கள்லாம் நம்ம என்ன நினைச்சிருவோம்? ஒன்லி ஃபாதர் சிஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான். அந்த குருத்துவம் என்பது நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு, நம்ம எல்லோருமே பெற்றுக்கொள்ள வேண்டும். 7 திருவருட்சாதனங்கள் இருக்குல்ல, அதுல ஒரு திருவருட்சாதனம் என்ன? குருத்துவம். குருத்துவம்னா என்ன? கடவுளை பத்தி நீங்க மற்றவங்கள்ட்ட சொல்றதுக்கு பேர் தான் குருத்துவம். இந்த குருத்துவத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்குமே தரார். இதை உங்களால் ஏத்துக்க முடியுதா? நான் தான் குருக்கள். இன்னும் பழைய மொழிபெயர்ப்புல இன்னும் அருமையா சொல்லியிருப்பாங்க, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை, நல்லா நோட் பண்ணி பாருங்க, நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கிய அவருக்கே மகிமை உண்டாவதாக. பழைய மொழிபெயர்ப்புல இன்னொன்னையும் சேர்த்துக்கிறாங்க, எப்பா நீங்க குருக்கள் மட்டும் கிடையாது, நீங்க தான் ராஜா அப்படின்றாரு. இதை எத்தனை பேரால் ஏத்துக்க முடியுது? நான் தான் ராஜா, நான் தான் குருக்கள், ஏத்துக்க முடியுதா? நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் மகா பரிசுத்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்று அர்த்தம். ஏன்னு கேளுங்களேன். மத்தேயு ஏன்னா திருவெளிப்பாடு 20:6 என்ன சொல்லுது? மறுபடியும் அந்த வசனத்தை படிங்களேன். 20:6 இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். நல்லா பாருங்க, 1000 வருஷம் அரசாளுறாங்களாம். யாரு? இந்த குருக்களும் இந்த ராஜாக்களும். இது நீங்க தான் அப்படின்ட்டு, நாம தான், நான் தான் அப்படின்ட்டு ஆனா நம்ம எல்லோரையுமே சொல்றார். அப்படி என்கிற பொழுது இதை உங்களால ஏத்துக்கொள்ள முடியுதா? சும்மா ஏத்துக்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். நான் நம்புறேன், விசுவசிக்கிறேன். பிரைஸ் அல்லாஹ். இப்போ இன்னொரு வசனம் சொல்றேன், இப்ப பாருங்களேன், எல்லாருமே ஈஸியா ஆமா நான் தான் ஏத்துக்குவீங்க. என்னன்னு பாக்குறீங்களா? பிரதர் மத்தேயு 21:31 படிங்க. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க பைபிள்ல ஆண்டவர் பேசக்கூடியது ரெண்டா நீங்க பிரிச்சுக்கலாம். ஒன்னு அவர் சாதாரணமா சொல்லுவாரு, இன்னொன்னு மெய்யாகவேன்னுவாரு. இத பழைய மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா சத்தியம் அப்படின்னு இருக்கும். அந்த மெய்க்கு என்னவா? ஏன்னா சத்தியமா சொல்றேன்டா, என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யத்துல முதல்ல யாரு போய் பிரவேசிப்பாவான்? ஆயக்காரரும் வேசிகளும் பிரவேசிப்பார்கள். நம்ம இத்தனை நாள் என்ன யோசிச்சுட்டு இருந்தோம்? ஏன் அப்படின்னா மத்தேயு 21 எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய சம்பவம் எப்படியா இருக்கு? ஒரு தகப்பன் தனக்கு 2 குமாரர் இருக்காங்க. 2 பேர்ட்டையும் கூப்பிட்டு என்ன பண்றாரு? பூத்த குமாரன் கூட ஒரு வேலையை கொடுக்குறாரு, போய் செஞ்சுட்டு வாப்பான்ட்டு. மூத்த பையன் என்ன சொல்றான்? அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தப்பட்டு மீண்டும் போய் என்ன பண்றான்? அந்த வேலையை செஞ்சிடறான். இளைய குமாரன் என்ன பண்றாரு? சொல்றாரு, அவன் போறேன்னு சொல்லிட்டு போக மாட்டேங்கிறான். இப்போ இதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், இந்த இருவரில் யாருப்பா தந்தையுடைய திருவுளப்படி நடந்தா அப்படின்னா மூத்தவன். ஏன் போகமாட்டேன்னு சொன்னா? அப்புறம் கேட்டுட்டு போயிட்டான். இது போலதான் யோவான் உங்ககிட்ட சொன்னாரு. என்ன சொன்னாரு? மெசையா வருவாரு, நான் தான் மெசையா. எல்லா தீர்க்க தரிசனத்தை எல்லாத்தையும் யோவான் சொன்னாப்புல விவிலியத்தில் இருக்கக்கூடிய வேத வாக்கியங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு முன்னறித்தாரு. இதை நீங்க என்ன பண்ணாங்க? இஸ்ரேல் ஜனம் ஏத்துக்குச்சா? யாருமே ஏத்துக்கல. கடைசியில யார் ஏத்துக்கிட்டு வந்தா? ஆயக்காரரும் வேசி மார்க்கத்தாரும் தான் வராங்க. அதே போலதான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்தாரு, யாராலையும் வர முடியல. கடைசியில் எப்படி ஆயிடுச்சு? பாவிகளாகிய நம்மை அழைச்சிருக்காரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நாம் பரலோகத்திற்கு முன் செல்வோம் என்று இந்த வசனம் தீர்க்கமாக சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. Praise the Lord. அதனால தான் பாத்தீங்கன்னா பவுல் விவரமா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, பாவிகளில் பிரதான பாவி நான் தான்ப்பா அப்படின்றாரு. பவுலோட லெட்டர்ஸ்லாம் ஒரு சில வசனங்களை யோசித்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இயேசுநாதர் சொன்ன வார்த்தைகள்லாம் மனசுல வச்சு வச்சு தன்னை தாழ்த்திக்கிட்டே வந்திருப்பாரு. சிலர் சொல்லுவீங்க, நான் எங்க பாவம் செஞ்சிருக்கேன். யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெரியவர்கள்ட்ட அதை காணலாம். நான் எங்க சாமி பாவம் செஞ்சேன், நான் நல்லதுதான் பண்ணேன், ஆனா எனக்கு வந்தது எல்லாமே வினையா தான் வந்துச்சு. இது எல்லாத்துக்குள்ளேயும் நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆனா அவங்க கிட்ட இந்த வேர்ட் ஆஃப் காட்னு ஒரு புக் இருக்கு பாத்தீங்கல்ல, அந்த புக்கை கொடுத்து படிக்க வச்சிருங்களேன். என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்னப்பா இதெல்லாம் இப்படி இருக்கு செஞ்சது எல்லாமே, அடுத்த வார்த்தை தான் வரும். அதனால இங்க யாருமே நீதிமானோ பரிசுத்தமானோ கிடையாது, சகலரும் பாவிகள். மனம் திரும்பப்பட்டு எப்படி அன்று தேவனுடைய வார்த்தையை கேட்டு மக்கள் வந்தார்களோ அதே போல இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அடிமைகளை வைத்து அழைக்கிறார். ஞானம் தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி கூப்பிடுகிறது. வீதியிலும் சந்தடியும் நின்று ஞானகம் எடுத்து படிச்சு பாருங்க. எவன் பேதையோ எவன் முட்டாளோ அவன் என்னிடத்தில் வரக்கடவன், நான் தரக்கூடிய பானத்தை பருக கடவன் அப்படின்னுது. நம்ம எல்லோருமே யாரு? பேதைகள் முட்டாளன் தான். அதனால தான் வேதத்தில் ஆண்டவர் சொல்லுவாரு, நான் வந்து ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டேன் அப்படின்றார். சரிங்களா? அப்போ இந்த இறைவாக்கு நமக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு இன்னும் ஊர்ஜிதமா ஒரு சில வசனங்கள். எசையா 29:18-19, அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டுச் சுருளின் வார்த்தையை கேட்பர், பார்வையற்றோரின் கண்கள் காரில் இருந்தும் விடுதலையாகி பார்வை பெறுவர். நான் பழைய மொழிபெயர்ப்புல படிக்கிறேன். அக்காலத்தில் செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பர், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்கி பார்வையடையும், நீங்களாக்கி பார்வையடையும். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரில் களி கூறுவார்கள். புரியுதுங்களா? அவர் யாரை தேடி வந்தார்னா எளிமையா இருக்கவன தான். எளிமைனா நம்ம வந்து நீங்க நினைக்கிறாப்புல சும்மா இந்த மூஞ்சிய பாவமா வச்சுக்கிறவன் இல்ல, உள்ள முளையப்பட்டு நொறுங்குண்டு கிடப்பான் பாருங்க. நம்ம எல்லாருமே எப்படிப்பட்ட ஆட்கள்? ஏதோ ஒரு விதத்தில் நாம் தேவன் எப்படியாவது என்னை தொட மாட்டாரா, என்னை தேடி வரமாட்டாரா அப்படின்ற நம்பிக்கையில பல பேர் வந்திருப்போம். இயேசுநாதர் உண்மையிலுமே ஜீவிக்கிறாரான்ற நம்பிக்கையில் ஒரு சிலர் போய் பார்த்தாலும் வந்திருப்பீங்க. நாம் ஏதோ ஒரு விதத்தில் அவரை தேடும்படிக்கு அவர் தனது ஆவியால் கிருபை செஞ்சிருக்காரு. நாம எளியவர்கள் அப்படின்றாரு. சரிங்களா? நம்மை தேடிதான் ஆண்டவர் வந்தார். இன்னும் ஒரு வசனம் பாருங்களேன், எசையா 29:24, வலிவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி. வலிவி போகிற மனதை உடையவர்கள்னா என்ன? அப்பப்ப போய் பாவத்தில் எதையாச்சும் அங்கங்க ஸ்லிப் ஆகிட்டு தடுமாறிட்டு இருப்பேன். அவங்க எல்லாம் எப்படி ஆயிடுவாங்களா? புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். முறுமுறுக்கிறவன் என்ன ஆண்டவர் உனக்கு கண்ணு இல்லையா காது இல்லையா? பார்த்துருக்கீங்களா? இவனுக்கு ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும், இவனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கும். ஆனா இந்த பிரச்சனையை வந்து இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் இயேசுநாதர் நடுவில் பூந்து சண்டையை கிளப்பி வச்சாப்புல இயேசுநாதர் போய் சண்டைக்கு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் இருக்கு. அந்த இயேசுநாத சாமிக்கு கண்ணே இல்லப்பா, நான் படுற கஷ்டத்தை பார்க்கவே மாட்டேங்கிறாரு. உண்மையிலுமே சொல்ல போனா நேற்றுக்கு இரவு தூங்கிட்டு இன்னைக்கு காலையில் நம்ம கண் விழித்ததே கடவுளுடைய கிருபை. பிரைஸ் தி லார்ட். அந்த கிருபை கிடைக்காதவன் என்ன பண்ணிடுறான்? போயிடுறாங்க. இன்னைக்கு அந்த கிருபை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ வலுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இவங்க எல்லாமே யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மறுபடியும் திருவெளிப்பாடு முதல் வசனம், திருவெளிப்பாடு 1வது அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்களை வாசிக்கிறேன். இவன் தேவனுடைய வசனங்களை குறித்தும், யாரு? யோவான், திருக்காட்சி யோவான் அவர் சொல்றாரு, இவர் தேவனுடைய வசனங்களை குறித்தும் இயேசுவை கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் கைகொள்கிறவர்களை கடைபிடிக்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. அப்ப இங்க ஒரு 2 பேர்த்த சொல்றாரு. தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவுடைய பற்றிய சாட்சியை குறித்து ஒரு 2 பேர் இருக்காங்களாம். அவங்க யாரு அப்படின்னா பாருங்களேன், கீழே வருது பாருங்க. திருவெளிப்பாடு 12:17, தேவனுடைய கற்பனைகளை கைகொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியாகிய மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. யார் யுத்தம் பண்ண வரா? வலு சர்ப்பம். யார்கிட்ட யுத்தம் பண்ண வருது? அவளுடைய சந்ததி. யார் அந்த அவள்? நம் தாயாகிய மரியாள். நம்மெல்லாம் யாருடைய சந்ததி? மாதாவுடைய சந்ததி, இயேசுநாதருடைய சந்ததி. சரிங்களா? அதனால நீங்க வந்து அப்ரகாமையும் பெருசா பார்க்க வேணாம். அப்ரகாமிலும் வல்லவர் இங்க இருக்கிறார்.
யாக்கோபை நீங்க பெருசா பார்க்காதீங்க, இஸ்ரவேலை பெருசா பார்க்காதீங்க. நாம் ஒவ்வொருவரும் தாய் மரியாளும் இயேசு கிறிஸ்துவும் இவர்களுடைய சந்ததின்றதான் நம்ம பெருமைப்பட்டுக்கணும். நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்து. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஸ்ரேல் பீப்புளை வந்து இஸ்ரேல் பீப்புளை ரொம்ப பிரமிப்பா பார்ப்பாங்க. கடவுள் அவங்களாம் தேடி, கடவுள் தேடி வந்தாரு, அவங்க புறந்தள்ளிட்டாங்க. திரும்ப கடவுள் என்ன பண்ணிட்டாரு, புறஜாதிகளாகிய எளியவர்கள்ட்ட வந்தாரு. இன்னைக்கு அந்த எளியவர்களாகிய நாம் எல்லாமே இந்த தாய் மரியாளின் வழியாக இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததியாகவும் மரியாளுடைய சந்ததியாகவும் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அடுத்து பாருங்க, கடைசி அவர் சொல்றது காலம் நெருங்கி விட்டது. ஏற்கனவே சொன்னேன் ப்ராபசில வந்து வார்னிங் நியூஸ் இருக்கும்ட்டு. இப்போ என்ன சொல்றாரு, காலம் நெருங்கிடுச்சான். அப்ப நம்ம அதுக்கு ஒரு 3 காரியம் பண்ணணுமா. என்ன சொல்றாரு, வெளிப்பாடு திருவெளிப்பாடு 2:16 ஆகவே மனம் மாறு. பழைய மொழிபெயர்ப்புல நீ மனம் திரும்புன்னு இருக்கும். மனம் திரும்புதல் அப்படின்னா இது எல்லாமே இப்ப யாருக்கு, புதிதாக தேவனை தேடி வரக்கூடிய சகோதரனுக்கு அல்ல, இது விசுவாசிகளுக்கு. விசுவாசி எப்படி வந்து மறுபடியும் மனம் திரும்பிடுவானா, பாவத்து பக்கம் வாய்ப்பு இருக்கு. அது எப்படி பின்னாடி பார்ப்போம். 2வதா சொல்றாரு 18 திருவெளிப்பாடு 18 அவளை விட்டு வெளியே வாருங்கள். இங்க ஒரு அவள் ஒன்று வருது, இதை யாரு பார்ப்போம். 3வதாக கடவுளை மட்டுமே நீ வணங்க வேண்டும். இதுவும் யாருக்கு, விசுவாசிக்கு. விசுவாசினா யாரு, தேவனை பற்றி தெரிஞ்சவன், தேவனை மட்டுமே வழிபடக்கூடியவனுக்கு தான். இப்ப என்ன பிரச்சனை, மனம் மாறணுமா. எப்படி விசுவாசி மனம் மாறணும், கடவுளை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் டங்ஸ் வாங்கிட்டான், கடவுளை பற்றி ஒரு முறையாக தெரிஞ்சுக்காம, அவருடைய தாழ்ச்சியை தெரிஞ்சுக்காம, தேவமாதாவுடைய தாழ்ச்சியை தெரிஞ்சுக்காம, கடவுளை பற்றி ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன வரம் வாங்கிட்டானா எப்படி ஆயிடுவான், அகங்காரப்பட்டவன் ஆயிடுவான். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு இயேசுநாதர் தெய்வம்னு சொல்லி ஏத்துக்கிட்டு இங்க வந்திருக்கிறோம். என்கிட்ட அகங்காரம் இல்லைன்னு யாரால சொல்ல முடியுமா, முடியாது. அகங்காரம் எல்லாத்துலயுமே இருக்கு. அப்ப இந்த அகங்காரத்திலிருந்து நம்ம மனம் திரும்பணும். அகங்காரன்றது என்ன, நான் ஜெபிச்சேன் தெரியுமா, நான் காட்சி பார்த்தேன் தெரியுமா, இது பரிசுத்தாவி பெற்றவங்க வரக்கூடிய பிரச்சனை. பிரதர் நான் 5 மணி நேரம் ஜெபமாலை சொல்வேன். பைபிள்ல வேதத்தினது இந்த திருக்குடும்ப பக்தி மாலை இருக்கக்கூடிய எல்லா வசனது ஜெபமும் எனக்கு மனப்பாட ஃபிங்கர் டிப்ல இருக்கும். எடுத்தேன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. மைக்ரோ என்னது MP3 மாட்டோம். அகங்காரம் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா கோபம். நான் சொல்றது சரி அப்படின்ட்டு நிற்கக்கூடியது 7 தலையான பாவங்கள்ல. இது யாருக்கு இங்க வருது, விசுவாசிக்கு தான் வருது. கடவுளை தேடக்கூடிய மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனை. இவன் என்ன பண்ணணுமா, எப்படி வந்து ஆரம்பத்தில் தேவனை தெரிந்து கொள்ளும் பொழுது 10 கட்டளைகளுக்கு விரோதமாக செய்யப்பட்ட பாவங்கள்ல இருந்து நாம மன்னிப்பு கேட்டு வெளியில வரோம் பார்த்தீங்களா, அதே போல தேவனை தெரிந்து கொண்ட பிறகு இந்த 7ல இருந்து நம்ம வெளியில வந்துடணும். ஏன்னா அப்பப்ப என்ன பண்ணுவான், அந்த வலு சர்ப்பமானது நம்ம கிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சுட்டு போயிடும். லோபித்தனம். லோபித்தனம்னா கஞ்சத்தனம். கஞ்சத்தனம் என்ன, கடவுளுக்கு நேரம் கொடுக்கறது ஒதுக்குறதே கிடையாது. அதுல கஞ்சத்தனம். 1 மணி நேரம் ஜெபிக்கணும், 1 மணி நேரம் ஜெபிக்கிறதா, 3 மணி நேரம் படம் பார்ப்போம். அடுத்து போசன பிரியம். ஃபாஸ்டிங் பத்தி, உபவாச நாட்கள்ல உபவாசம் இருக்கணும். அப்பயும் உட்காந்து சில நல்ல கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த தவசத்து காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒருத்தல் தான். இதெல்லாம் ஒருத்தல் எதுக்கு அப்படின்னா, கடவுள்கிட்ட வந்து நம்ம வந்து தன்னை தாழ்த்திக்கிறதுக்காக தான் செய்யறது. அந்த டைம்ல கூட சிலர் என்ன பண்ணுவாங்க, நான்வெஜ் சாப்பிடுறது, ஃபாஸ்டிங் போடாம இருக்கிறது, இவைகளை குறித்து சொல்லப்படுது. அடுத்து காய்மகாரம். விசுவாசிக்கு காய்மகாரம் வரும். அவன் ஒரு ஆத்மாவை கூட்டு வருவான், இவனை காட்டிலும் அவன் வளர்ந்துருவான். வளரும் போது என்ன ஆட்டோமேட்டிக்கா, நம்மளை காட்டிலும் பெரிய ஆள் ஆயிட்டானே, நம்மளை காட்டிலும் அதிகமாக பிரசங்கம் சொல்றானே, காய்மகாரம் வரும். அப்ப இதுல இருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா சோம்பல், சோம்பேறித்தனம், இதுவும் விசுவாசிக்கு வரும். அப்போ ஒரு விசுவாசி மனம் திரும்ப வேண்டும் என்றால் இந்த 7 தலையான பாவங்களிலிருந்து மனம் திரும்பினால் அவன் மகா பரிசுத்தமான அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவளை விட்டு வெளியே வாருங்கள். இது நீங்க ஆண்டவருக்குள்ள வரும்போது பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்குள்ள பேய் எப்படி இருக்குன்னு 2 விதமாவே ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லேகியோன் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேய்களை வந்து என்ன பண்ணுவாரு, அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய பேய்களை விரட்டுவாரு. சரிங்களா? ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவளை விட்டு வெளியே வாருங்கள். அது என்னங்க இப்ப அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்ன அர்த்தம்? விசுவாசி பாவம் செஞ்சுட்டானா பேய் அவனுக்குள்ள வராது, இவன் பேய்க்குள்ள போயிடுவான்.
புரியுதுங்களா? ஒரு விசுவாசி கடவுளை பற்றி தெரிந்தவன் தனக்கு துன்பம் வரும்பொழுது கடவுளை விட்டுட்டு எவனாச்சும் ஒருத்தன் என்ன பண்ணிடுறான், அப்பல இந்த பக்கத்துல ரொம்ப கஷ்டப்படுற லைட்டா ஒரு ஜோசியை மட்டும் கேட்டு போயிடு, இந்த குறி சொல்றாப்லையா லைட்டா ஒரு வார்த்தை கேட்டு போயிரியா, நீ ஏன் நீ கிறிஸ்தவன் தான் ஏத்துக்கிறேன், நீ மற்றவங்களை கும்பிட மாட்ட, ஒரு வார்த்தை கேட்டு போயிடலாம்ல, உனக்காக இல்லாட்டி உன் பிள்ளைக்காக உன் குடும்பத்துக்காக என்ன பண்ணுவான், நம்மளை வலிவு போக செய்வான். அப்படி போகும்போது என்ன பிரச்சனை ஆயிடும் அப்படின்னா, இந்த ஆத்மாக்குள்ள பேய் வராது, இந்த ஆத்மா என்ன பண்ணிடும், பேய்க்குள்ள போயிடும். இப்ப நம்ம எல்லாருமே எழுந்துக்குவோம், ஒரு பாவ மன்னிப்பு கேட்போம், சரிங்களா? ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், அவளை விட்டு வெளியே வாருங்கள் அப்படின்றார். சகோதரிகள் தங்கள் தலைகளில் முக்காடிட்டுக் கொள்ளவும், நான் சொல்ல எனக்கு தேவன் கற்பித்தவைகளை நான் உங்ககிட்ட சொல்றேன், அதன்படி நீங்க சொல்லுங்க. நம்ம பாவ மன்னிப்பு ஒன்று கேட்டுக்குவோம் ஆண்டவர்கிட்ட. உங்க கைகளை உயர்த்திக்கங்க. இந்த அவள் அப்படின்றது யாரு அப்படின்னா, இது ஒரு சாத்தான், பெண் சாத்தான், சரிங்களா? திருவெளிப்பாடு 18 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்ப நான் சொல்லிருக்கேன், வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த பெண் சாத்தானிடமிருந்து நான் வெளியே வருகிறேன் ஆண்டவரே, நான் வெளியே வருகிறேன் ஆண்டவரே. அவளுக்கு உள்ளாக அவளுக்கு முன்பாக நாங்கள் சென்ற பாவங்களை மன்னியும் ஏசப்பா. அவளுடைய அழிவின் சாயலை தரித்துக் கொண்டோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே, அவளுடைய இருளை எங்களுக்குள் இருந்து எடுத்து போட்டு உம்முடைய ஒளியையும் உம் தாயாகிய மரியாளின் நிழலையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய என்று சொல்லப்படுகின்ற செம்மறியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்குள் கடந்து வருவதாக ஆண்டவரே. உம்முடைய பேழைக்குள்ளாக எங்களை மூடி பறித்துக் கொள்வீராக. அமர்ந்துக்க. அப்போ இவர்கிட்ட இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருன்னா, நம்ம ஒவ்வொருத்தருமே கடவுளுடைய ஒளி நமக்குள்ள வந்துருங்க. சில பேர் தேவனை தெரிந்து கொண்ட மனிதர்கள் பாவத்தில் மாட்டும் பொழுது எங்களால திரும்ப பிரேயர் லைஃப் பிக்கப் பண்ண முடியலன்றதுக்கான காரணம் என்னன்னா, இவளுடைய இருளானது அந்த மனிதனுக்குள் தேவனை தேட முடியாமல் தடை பண்ணிடும். அப்ப இதுல இருந்து நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு இப்ப வெளியில வந்துட்டோம்ல, இப்ப ஒவ்வொருத்தருக்குள்ளுமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உன்னதருடைய சிறகு நிழல் உங்க ஒவ்வொருத்தரையுமே மூடி அந்த ஒளி உங்களுக்குள் வாசம் செய்யும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடைசியா பாத்தீங்க அப்படின்னா, கடவுளை மட்டுமே நீ வணங்க வேண்டும். இதை யாருக்கு சொல்றாரு அப்படின்னா, காட்சி பார்க்கக்கூடிய யோவானுக்கு சொல்றாரு, கடவுளை மட்டுமே நீ வணங்க வேண்டும். ஏங்க கடவுளை மட்டும் வணங்கணும்? இன்னைக்கு ஏன் விசுவாசிக்கிறதுன்னு சொல்றாரு, நீ கடவுளை மட்டும் வணங்குப்பா அப்படின்றாரு. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் பண்ணக்கூடிய தவறு என்ன தெரியுங்களா, ஊழியக்காரனை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரதர் ஜெபிச்சாருன்னா, பிரதர் என் வீட்டுல அந்த பிரதர் ஜெபிக்கல, அந்த பிரதருக்குள்ள தேவ ஆவி ஜெபிக்கிறாரு, அந்த பிரதர்கிட்ட போய் பேசினதான் என் மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது. தேவ ஆவி அங்க இருப்பதால் நீங்கள் தேவ ஆவியானவர் உங்களுக்கு ஆறுதலை தருகிறார். நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, கடவுளை விட்டுட்டு ஊழியக்காரங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிடுறது. எப்படி ப்ரொஜெக்ட் பண்றது? அவர் ஜெபிச்சாருன்னா கட்டுக்கள்லாம் உடஞ்சிருதான். எத்தனை கட்டுன்னு தெரியல. தேவன் வரணுங்க. பழைய புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு என்ன பண்ணுவாப்புலன்னா, பவுல் அறிவித்த இயேசுவின் நாமத்தினாலே உன்னை விரட்டுகிறோம் அப்படின்ட்டு சாத்தானை விரட்டுவாங்க. அந்த சாத்தான் திருப்பி என்ன பண்ண தெரியுங்களா, இவனை 4 எத்தி இல்லை பவுலையும் தெரியும், இயேசுனா தெரியும், உன்னை யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படின்றோம். நிறைய ஊழியக்கார இன்னைக்கு விசுவாசிங்க பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, ஊழியக்காரரை ப்ரொஜெக்ட் பண்ணி இயேசுனாரை பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. நம்ம தாய் திருச்சபை அதனால தாங்க திருப்பையில் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், இதோ செம்மறி அப்படின்னு சொல்லி குருவானவரே தானே மறைச்சிக்கிறாரு. நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டான், பைபிளை தூக்கி தலைக்கு பின்னாடி வச்சுட்டான். இவன் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னை பாரு, இயேசுநாதர் உனக்கு வருவார், அப்படி ஆயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நாம் கடவுளை மட்டுமே வணங்க வேண்டும். நீங்க ஒண்ணு இல்லை, விசுவாசியால தான் ஊழியக்காரனுக்கு பிரச்சனை. மோய்சன் எடுத்துக்கங்களேன், பாறையில போய் பேசு அப்படின்னாரு. இவங்க தண்ணி வரல இந்த போய் இந்த கூட்டம் என்ன பண்ணுச்சு, கயமையன் கத்த கடுப்பா என்ன பண்ணிட்டாவல,
பேச வேண்டிய மோசஸ் அடிச்சிட்டாப்புல பாறைய. கடைசியில் மோசஸ்க்கு என்ன ஆச்சு? கானானுக்குள்ள போக முடியல மோசஸால. கானான தூரம் இருந்து பார்த்துக்கிட்டாரு. இது யார்? மோசஸ். அவருடைய இதை யோசித்து பாருங்க. சுத்தி இருக்கக்கூடிய விசுவாசி என்ன பண்ணிட்டான்? கிளப்பி விட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா சவுல். சவுல் வந்து என்ன பண்றாப்புல? தாவீது வந்து கோலியாத்தை வீழ்த்திட்டு வந்துகிட்டு இருக்காப்புல. வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அந்த நாட்டு மக்கள், அந்த பணியாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சவுல் வரும்பொழுது சவுல் கொன்றதோ 1000, தாவீது கொன்றதோ 16,000 அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவாங்க? சூடேத்திடுவாங்க சவுலுக்கு. சவுலுக்கு காய்மகாரம் வந்துடும். அப்ப தெரியுதுங்களா பிரச்சனை? ஒரு ஊழியக்காரன் விழுந்து போகிறான் என்றால் அதுக்கு சாத்தானே காரணம் கிடையாது, விசுவாசி தான் காரணமா இருக்கான். அதனால தயவு செய்து நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நாம் வணங்கி நாம் ஒவ்வொருவருமே 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் இல்லை, 100, 30ஐயும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, 60ஐயும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, 100 கெயின் பண்ணுங்க. 100 மடங்காக நாம் பலன் தரக்கூடிய மக்களாக மாறணும்னு சொல்லி இந்த பாடலோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.